டிஎன்பிசி யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணாமல் இருந்தால் அந்த அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகாது, வேலை கிடைக்க நிறைய வாய்ப்பு. பின்னாடி வந்து வேலை கிடைச்சி ரேங்க்லாம் வாங்கி அப்போ போய் வந்து நம்ம வந்து நம்மளுடைய தவறை வந்து நம்ம சொன்னோம்னா போர்டு வந்து ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா 2.5 மாதம் இருக்குது. இந்த 2.5 மாதத்தில் புதுசாக நான் டிஎன்பிசி எக்ஸாம் படிக்க போகிறேன் அப்படிங்கிறவங்களும், இல்லை ஏற்கனவே 1 வருஷம் 2 வருஷமாக படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களும் எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணால் ஈஸியாக பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? குரூப் 2 உடைய அந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸை வந்து என்ன பண்ண போகிறாங்க, கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ஸ் சொல்லிட்டாங்க. இப்போ என்னன்னா பெரிய சேலஞ்ச் வந்து கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ்க்கு. ஏன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ஸ்க்கு வந்து நாங்கள் கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ் வந்து டிஎன்பிசிக்கு இது வரைக்கும் கொடுக்கல. எந்த கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸும் வந்து கொடுக்கல. ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் வந்து 200க்கு எத்தனை கொஸ்டின் வந்து ரைட்டாக எழுதுனா எனக்கு வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்குது பாஸ் ஆகிறதுக்கு? இப்போ இந்த முறை இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் ஷேட் பண்ணிவிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல லைட்டாக ஒரு டாட் எந்த ஒரு இடத்துல வச்சிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் வரும். ஆக்சுவலாக நம்ம ஒரு இடத்துல வந்து நம்ம சைன் பண்ணணும், இன்னொரு இடத்துல வந்து நம்மளுடைய தம்பு இம்ப்ரெஷனை வந்து வைக்கணும். ஒருவேளை நீங்கள் வந்து அதை வைக்க தவறும் பட்சத்தில் இல்லை மாற்றி வைக்கும் பட்சத்தில் போஸ்டிங் இப்படி கம்மியாகிட்டே வருது. ஆனால் அதே நேரத்தில் படிக்கிறவங்க எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உள்ள டிபார்ட்மெண்ட்டில் என்ன தான் நடக்குது? இன்னொரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது தப்பான விஷயம், தமிழக அரசு செய்கிற தப்பான விஷயம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு போட்டித் தேர்வு பயிற்சியாளனாக வந்து நான் வந்து நெகட்டிவாக பேசக்கூடாது, இருந்தாலும் உண்மையை நான் சொல்லித்தான் ஆகணும். குரூப் 2 எக்ஸாம் கால் ஃபார் பண்ணிட்டாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வே டு ஃபியூச்சர் நிகழ்ச்சியில் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியோட ஃபவுண்டர் திரு பூமிநாதன் சார்ட்டையும் அதே அகாடமியில் ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு படித்து அந்த எக்ஸாமில் பாஸ் ஆகி கூடிய சீக்கிரமே ஐஏஎஸ் அந்த வேலையில் ஜாயின் பண்ண போகிற செல்வி சிந்து அவர்கள்ட்டையும் இந்த டிஎன்பிசி எக்ஸாம் பற்றியும் யூபிஎஸ்சி எக்ஸாம் பற்றியும் டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ டிஎன்பிசி எக்ஸாம் யூபிஎஸ்சி எக்ஸாம் ரெண்டுக்குமே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். உங்களை 2வது டைம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி சார். இப்போ முதல் கேள்வி உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ என்னன்னா குரூப் 2 வந்து கால் ஃபார் பண்ணிட்டாங்க, எல்லாருமே எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் வந்து அவசரத்தில் ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. இப்போ அப்ளை பண்ணும்போது டிஎன்பிசி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது, டிஎன்பிசி மட்டும் இல்லை யூபிஎஸ்சியும், டிஎன்பிசி யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணாமல் இருந்தால் அந்த அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகாது, வேலை கிடைக்க நிறைய வாய்ப்பு? ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான கேள்வி. கிட்டத்தட்ட டிஎன்பிஎஸ்சியில் வந்து நிறைய கண்டிஷன்ஸ் கொண்டு வந்திருக்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் முதல்ல கவனிக்க வேண்டியது நோட்டிஃபிகேஷனை நல்லா படிக்கணும். அங்கே தான் நம்மளுடைய ப்ரிப்பரேஷனை ஆரம்பிக்குது. நோட்டிஃபிகேஷனில் நம்ம எலிஜிபிலிட்டி என்ன, எந்தெந்த போஸ்ட்டுக்கெல்லாம் நம்ம எலிஜிபிள், நம்மளுடைய அந்த கல்வி தகுதிக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஏஜ் என்ன, மேக்ஸிமம் ஏஜ் என்ன, மினிமம் ஏஜ் என்ன, அங்கே வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய லாஸ்ட் டேட் என்ன, மெத்தட் ஆஃப் பேமெண்ட் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஃபீஸ் வந்து எப்படி பே பண்ணணும், ஆன்லைனில் பே பண்ணுமா ஆஃப்லைனில் பே பண்ணுமா, நம்பர் ஆஃப் ஃப்ரீ அட்டெம்ப்ட்ஸ் வந்து எத்தனை முறை கொடுத்துருக்காங்க, தென் வந்து நம்ம ரிசர்வேஷன் வந்து நம்ம வந்து அதுக்கு எலிஜிபிளாக இருக்கமா இல்லையா. குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம்னு ஒரு ரிசர்வேஷன் இருக்குது. ஸ்டடிட் இன் தமிழ் மீடியத்தில் படித்த மாணவர்களுக்கு தனி ரிசர்வேஷன் இருக்குது. அது 10th +2 டிகிரி எல்லாமே வந்து தமிழ்லேயே வந்து படிச்சிருக்கும். இது வந்து நமக்கு வந்து நம்ம நிறைவே பண்ணுறோமா. தென் டெஸ்டிடியூட் விடோவாக இருப்பாங்க, அதை ஃபுல்லப் பண்ணாமல் விட்டுருப்பாங்க, அது பெரிய ஒரு தப்பில் போய் நிற்க வைக்கும். டிஃப்ரெண்ட் ஏபிள்டாக இருப்பாங்க, அதை வந்து மென்ஷன் பண்ணாமல் விட்டுருவாங்க, அதுக்கப்புறம் போய் ஒரு தனியாக அடிஷனல் சர்டிஃபிகேட் கொடுக்க ஆசைப்படுவாங்க. இதெல்லாம் பெரிய பிளண்டரில் போய் நிற்க வைக்கும். எக்ஸர்வீஸ் மேனாக இருப்பாங்க, ஆனால் ஏஜ் எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ அந்த ஒவ்வொரு சின்ன சின்ன தப்பும் பெரிய ஒரு விலையை வந்து கொடுக்கும். அதனால் அப்ளிகேஷனை வந்து போடுறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. இப்போ அடுத்த மாதம் வந்து நமக்கு வந்து ஜூலையில் நமக்கு வந்து டைம் வந்து 17 வரைக்கும் 19 வரைக்குமே டைம் இருக்குது. அதில் நீங்கள் விண்ணப்பித்த உடனேயே நீங்கள் இன்னொரு முறை என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் விண்ணப்பிச்சிருக்கீங்க அப்படின்றத ஒரு முறை நல்லாவே செக் பண்ணி பார்த்துக்கணும். எங்கேயாவது நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க, நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க, இருந்தாலும் தப்பு பண்ணிட்டீங்கன்னா கூட அதை சரி பண்ணுறதுக்கு ஒரு விண்டோ பீரியட் ஒரு 3 days டைம் கொடுக்குறாங்க. அட்லீஸ்ட் அதுக்குள்ளேயாவது நம்ம அதை சரி பண்ணிடுறது பெட்டர். ஏன்னா நம்ம வந்து பின்னாடி வந்து வேலை கிடைச்சி ரேங்க்லாம் வாங்கி அப்போ போய் வந்து நம்ம வந்து நம்மளுடைய தவறை வந்து நம்ம சொன்னோம்னா போர்டு வந்து ஒத்துக்க மாட்டாங்க. அப்ளை பண்ணி எக்ஸாமில் பாஸ் ஆகி கவுன்சிலிங் போனாலும் அந்த டைமில் வேலை கிடைக்காது. நிறைய பேருக்கு வந்து யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணி ஐஏஎஸ் வாங்கின நிறைய பேருக்கு வந்து இன்றைக்கி வந்து எக்ஸாமில் ரேங்க் வந்துருச்சு, ஆனால் அவங்களுக்கு வேலை இல்லை. நம்ம அகாடமியில் அந்த மாதிரி நடந்தது. நம்ம அகாடமிலே நிறைய பேருக்கு அப்படியே இருக்குது. இந்த ஆண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கே கிட்டத்தட்ட 5-6 பேருக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்குது. ஸோ நம்ம அப்ளிகேஷனை போடுறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து நம்ம வந்து பார்க்கணும். குறிப்பாக வந்து ரிசர்வேஷனில் சில இஷ்யூஸ் வரும், அதே போல் நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸில் நிறைய வந்திருக்கும். இந்த முறை நம்ம மாணவர் ஒருத்தர் வந்து நேர்முக தேர்வு வரைக்கும் போயிட்டார், ஆனால் அந்த நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ் சரியாக கால்குலேட் பண்ணாமல் அவர் மென்ஷன் பண்ணிட்டார். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து எழுதுனீங்கன்னு சொல்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, அப்ளிகேஷன் தான் சார் நான் போட்டேன், எக்ஸாம் எழுதலை சார்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த ப்ரூஃப் வந்து நம்ம அழகாக வந்து நம்ம வந்து வச்சுக்கணும். ஸோ போட்டித் தேர்வு எழுதுறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நம்ம திறமைகள் இருந்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி ரேங்க்கும் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா எப்படி இருக்கும்?
ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால விண்ணப்பம் போடுறப்ப நோட்டிஃபிகேஷனை நல்லா 1க்கு 2 முறை படித்து அதன்படி அதோடைய கைடன்ஸ் படி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்க சார். இப்போ கரெக்டான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிட்டு அப்ளை பண்ணிட்டேன். இப்போ எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா 2.5 மாதம் இருக்குது. இந்த 2.5 மாதத்தில் புதுசாக நான் டிஎன்பிசி எக்ஸாம் படிக்க போகிறேன் அப்படிங்கிறவங்களும், இல்லை ஏற்கனவே 1 வருஷம் 2 வருஷமாக படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களும் எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணால் ஈஸியாக பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? அதாவது குரூப் 2க்கு வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவாக மாற்றிட்டாங்க. எது சார்? மெயின்ஸுக்கு. குரூப் 2A வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக மாற்றிட்டாங்க. அப்ஜெக்டிவ் டைப்பாக மாற்றிட்டாங்க. ஸோ முன்னாடி வந்து அப்படி கிடையாது. மெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பேப்பர்ஸுமே வந்து டிஸ்கிரிப்டிவாக எழுதணும். ஸோ இப்போ உங்களுடைய ப்ராசஸை இன்னும் எளிமைப்படுத்திருக்காங்க. அப்போ ஈஸியாக பாஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப வாய்ப்பு அதிகம், டிரான்ஸ்பரன்சி இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம், கரெக்ஷன் ரிசல்ட் சீக்கிரம் வந்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த வருஷம் எக்ஸாம் எழுதுறவங்க எல்லாருமே சீக்கிரமாக வேலைக்கு போயிடலாம். முன்ன மாதிரிலாம் வந்து 50,000 பேப்பர் கரெக்ஷன் பண்ணணும். போன முறை குரூப் 2 எக்ஸாம், இந்த முறை அப்படி கிடையாது. மொத்தமே 500 பேர் தான் எடுக்க போகிறாங்க குரூப் 2 போஸ்ட். 1:10 வேறு சொல்லிட்டாங்க, 1:50 கிடையாது. அப்போ 1:10ன்னா மொத்தமே 5000 பேப்பர் தான் கரெக்ஷன் பண்ண போகிறாங்க. 5000 பேப்பர் கரெக்ஷன் பண்ணி வர்றதுக்கு ஒரு மாதத்துலேயே உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். இதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த போட்டித் தேர்வுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு. குறிப்பா குரூப் 1 குரூப் 2 டிஎன்பிசி மட்டுமே நம்பியிருக்க மாணவர்கள் இன்னும் ஒரு 3 மாதத்திற்கு வந்து முழுமையா அவங்களை வந்து இதுல ஈடுபடுத்தி நடப்பு நிகழ்வுகள் லாஸ்ட் 1 இயர் போன ஜூன்ல இருந்து இந்த ஜூன் வரைக்கும் நல்லா வந்து படிச்சுக்கோங்க. ஓகே சார். இப்போ வந்து மெயின்ஸ் எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் வந்து 200க்கு எத்தனை மார்க் எத்தனை கொஸ்டின் வந்து ரைட்டாக எழுதுனா எனக்கு வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்குது பாஸ் ஆகிறதுக்கு? ஏன்னா வந்து போஸ்டிங் வந்து கம்மி தான், அவன் அப்ளை பண்ணுறவங்க லட்சக்கணக்கில் அப்ளை பண்ணுறாங்க. 200ல நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது உங்களுக்கு சார். குரூப் 2ல நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது. ஒன்லி அந்த OMR ஃபில் அப் பண்ற அந்த கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்றப்ப தான் நெகட்டிவ் மார்க்ஸ்லாம் இருக்கு. OMR நம்ம அப்ளை பண்ணிட்டேன், எக்ஸாம்க்கு நல்லா படிச்சிட்டேன், இப்போ எக்ஸாம் போயிட்டேன். OMRல என்னென்ன விஷயங்கள் வந்து நான் பண்ணா வந்து எனக்கு நெகட்டிவ் மார்க் ஆகும் இல்லை ரிஜெக்ட் ஆகும்? ஆக்சுவலா வந்து அந்த ABCD அந்த இது வந்து பாத்தீங்கன்னா ஃபில் அப் பண்ணாம அப்படியே எம்டியா விட்டா நெகட்டிவ் மார்க்ஸ் வரும். டோட்டல் வந்து கரெக்டா வந்து A லெவலோ B லெவலோ C லெவலோ D லெவலோ அந்த டோட்டல் பண்ணலைன்னா நெகட்டிவ் மார்க்ஸ் வரும். தென் அங்க ரோல் நம்பர் வந்து அங்க பிரிண்ட் ஆயிருக்கும், அதை வந்து நீங்க வந்து காப்பி பண்ணி அதை கரெக்டா வந்து ஷேட் பண்ணலைன்னா நெகட்டிவ் மார்க்ஸ் வரும். ஷேட் பண்றப்ப வந்து நீங்க வந்து சரியா வந்து ஷேட் பண்ணலைன்னா நெகட்டிவ் மார்க்ஸ் வரும். லைட்டா ஒரு கார்னர் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்ஸ் வரும். இப்போ இந்த முறை இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நீங்க ஷேட் பண்ணிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல லைட்டா ஒரு டாட் இந்த ஒரு இடத்துல வச்சிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் வரும். இந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய இடங்கள். டிஎன்பிஎஸ்சில விடை தெரியாம ஃபெயில் ஆயிட்டா பரவாயில்லைங்க, விடை தெரிஞ்சு இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்ல நம்ம ஃபெயில் ஆகிறது ரொம்ப கொடுமை. அதனால அதெல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்குது பெட்டர். சார், இப்போ ரீசெண்டாக நடந்த குரூப் 4 எக்ஸாம்லேயே என்னோட ஃப்ரெண்ட் என்ன சொன்னான்னா, அந்த OMR சீட்டில் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அவர் கன்ஃபியூஸ் ஆகி 2 இடத்துல வச்சுட்டதா சொன்னார். இதனால் ஏதாவது ரிஜெக்ட் ஆகும் இல்லை நெகட்டிவ் மார்க் வர வாய்ப்பு இருக்கா சார்? ஆக்சுவலாக நம்ம ஒரு இடத்துல வந்து நம்ம சைன் பண்ணணும், இன்னொரு இடத்துல வந்து நம்மளுடைய தம்பு இம்ப்ரெஷன் வந்து வைக்கணும். ஒருவேளை நீங்கள் வந்து அதை வைக்க தவறும் பட்சத்தில் இல்லை மாற்றி வைக்கும் பட்சத்தில் உங்களுடைய மதிப்பெண்களில் ஒரு 2 மதிப்பெண்களை வந்து கழிப்பாங்களே ஒழிய ரிஜெக்ஷன் வந்து நடக்காது. அதனால் வந்து ஆனால் நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து அதுக்கு இருக்கும். அதனால் அதில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து இதை ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சியை வந்து கொண்டு வரதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு முயற்சி. ஸோ அதனால் அந்த இடத்துல வந்து நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது பெட்டர். அதே மாதிரி இந்த மாதிரி குரூப் 2 எக்ஸாம் குரூப் 2A எக்ஸாமில் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருக்காங்களாமே சார்? அப்படின்னா ஸோ ஆக்சுவலாக வந்து இது வந்து SSC RRB ரயில்வே எக்ஸாம்ஸ்லாம் நிறைய பேங்க் எக்ஸாம்லாம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ 200 கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே வந்து நீங்கள் சிஸ்டத்துலேயே வந்து நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ் எழுதுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டினாக வந்து உங்களுக்கு 1 by 1 வரும். OMR ஷீட் வந்து கிடையாது. அதில் OMR ஷீட் இல்லாமல் நீங்கள் கம்ப்யூட்டரில் தான் ஆன்சர் பண்ணணும். உங்களுக்கு அதே சீக்கிரமாக வந்து எவாலுவேட் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துரும். இன்னொரு பெரிய அட்வான்டேஜஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து ரிசல்ட்டுக்கு வந்து சீக்கிரம் டிரான்ஸ்பரன்சி நல்லாயிருக்கும். அது யாரும் மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஆப்டிடியூட் இந்த கொஸ்டின் பேப்பரை பார்க்குறப்போ ஒரு ஃபீல் ஏற்படும். அது அழகாக முன்னாடி நம்ம அதில் நிறைய கிறுக்குவோம், நிறைய சால்வ் பண்ணி பார்ப்போம், எலிமினேட் பண்ணுவோம், இது கிடையாது இது கிடையாதுன்னு போடுவோம். அப்புறம் ஏதாவது நாட்டுன்னு ஒரு வார்த்தை இருந்தால் கரெக்டாக ரவுண்ட் பண்ணுவோம், இன்கரெக்டாக ரவுண்ட் பண்ணுவோம். இப்போ அந்த பாசிபிலிட்டிஸ்லாம் கிடையாது. நீங்கள் கம்ப்யூட்டரில் ஸ்க்ரீனில் படிக்கிறீங்க, தெரிஞ்சால் ஆன்சர் பண்ணுறீங்க, தெரியலன்னா நீங்கள் அடுத்த கொஸ்டின் போகிறீங்க. ஸோ இப்படி தான் வந்து இருக்கும். மெயினாக ஆப்டிடியூடில் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் அதை மட்டும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்னா பெரிய சேலஞ்ச் வந்து கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ்க்கு. ஏன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ஸ்க்கு வந்து நாங்கள் கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு இது வரைக்கும் கொடுக்கல. எந்த கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸும் வந்து கொடுக்கல. இப்போ கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ஸ்க்கு வந்து நாங்கள் அடாப்ட் ஆகணும். ஸோ அப்போ தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் கொடுக்க முடியும். வணக்கம் மேடம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நான் வந்து சிவில் இன்ஜினியர். சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு எப்படி நீங்கள் யூபிஎஸ்சி எக்ஸாம் சிவில் சர்வீஸ் வந்தீங்க? சிவில் இன்ஜினியரிங் படிச்சு எப்படி சிவில் சர்வீஸ்க்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்க? சிவில் சர்வீஸ் வந்து எனக்கு ஆக்சுவலி சைல்ட்ஹுட் ட்ரீம். ஸோ என் பேரண்ட்ஸ் தான் என்னை வந்து சொன்னாங்க தட் நான் வந்து படித்தானப்புறம் ஒரு டிகிரி முடிச்சதுக்கப்புறம் சிவில் சர்வீசஸ் அட்டெம்ப்ட் பண்ணணுன்ட்டு. ஸோ அவங்க மோட்டிவேட் பண்ணதுனால தான் நான் இதுக்குள்ளே வந்தேன். ஸோ காலேஜ் முடிச்சிட்டப்புறம் கிளாஸஸ் என்ரோல் பண்ணிவிட்டு அப்போதுலேருந்து ப்ரிப்ரேஷன். ஓகே.
ஓகே. எனக்கு என்னன்னா டிஎன்பிஎஸ்சியை விட யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு சொல்லி எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அந்த யூபிஎஸ்சி எக்ஸாமே நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கீங்க. எப்படி அதுக்கு எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணீங்க? ஆக்சுவலி கஷ்டம்ன்ட்டு ஒன்றும் இல்லை. இங்கே வந்து நம்மளை நல்லா அந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணிடுறதுனால நான் வெளியேருந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கும். நானே காலேஜ் படிக்கும்போது அந்த ஃபைனல் இயர்லாம் போகும்போது அந்த டைமில் சின்ன வயசில் நினச்சது ஐஏஎஸ் படிக்கணும்ன்ட்டு. பட் ஃபைனல் இயர்லாம் வரும்போது பிளேஸ்மெண்ட்ஸ் ஏதாவது நல்ல கம்பெனிஸ் வந்தால் போயிடலான்னு தான் இருந்தேன். பட் என் அப்பா தான் வந்து என்னை கோச்சிங்கில் என்ரோல் பண்ணாங்க. பிகாஸ் அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இங்கே உள்ளே வந்து 1 இயர் நம்ம அந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் படித்து பார்த்துட்டா அப்படி கஷ்டம் இல்லைன்ட்டு தெரிஞ்சிடும். நம்மளுக்கு அந்த சப்ஜெக்ட்ஸ் கூட அந்த லைக்கிங் அண்ட் அட்டாச்மெண்ட்ஸ் வந்துருச்சுன்னா நமக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. சப்ஜெக்ட்ஸ் ஆக்சுவலாக சிம்பிளாக தான் இருக்கும். இன்ஃபேக்ட் நீட் பிஜியோடையோ இல்லை ஐஐடி அதெல்லாத்தோட இது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஈஸியாக இருக்கும். ஸோ யூபிஎஸ்சி கஷ்டம் கிடையாது, கொஞ்சம் வாஸ்ட்டாக இருக்கும். அதுதான். நீங்கள் வந்து ஈஸியாக தான் இருக்குன்னு சொன்னீங்க. எத்தனாவது அட்டம்ப்ட்டில் இது கிளியர் பண்ணீங்க? எத்தனை வருஷம் இதுக்கு படிச்சிங்க? ஆக்சுவலாக இது நான் 7th அட்டம்ப்டில் கிளியர் பண்ணியிருக்கிறேன். ஆனால் நான் வந்து இன்டர்வியூ ஸ்டேஜ், அதாவது ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இது ரெண்டும் கிளியர் பண்ணி இன்டர்வியூ ஸ்டேஜ்க்கு வந்து 2nd அட்டம்ப்ட்லேயே போயிட்டேன். ஸோ இது வந்து என்னோட 4th இன்டர்வியூ. ஸோ 2nd அட்டம்ப்டில் இன்டர்வியூ, அப்புறம் 4th அட்டம்ப்ட், 6th அட்டம்ப்ட், 7th அட்டம்ப்ட், இந்த 4 அட்டம்ப்ட்லையும் நான் இன்டர்வியூ போயிட்டேன். ஓ, இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டீங்க. ஓ சூப்பர். 5 times மெயின்ஸ். ஆமாம், 5 times மெயின்ஸ் எக்ஸாம் வரைக்கும். ஓ. ஸோ அதனால அடிக்கடி அந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக இன்டர்வியூ போனதுனால கிளியர் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஹோப் இருந்துச்சு, கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு. சார் கடைசியாக ஒரே ஒரு கேள்வி உங்கள்கிட்ட. இப்போ லாஸ்ட் டைம் வந்து குரூப் 2 எக்ஸாமுக்கு வந்து ஒரு 6000 போஸ்டிங் சம்திங் போட்டிருந்தாங்க. குரூப் 4 எக்ஸாமுக்கு வந்து ஒரு 10,000 போஸ்டிங் சம்திங் போட்டிருந்தாங்க. இந்த வட்டம் அப்படியே குறைஞ்சிருச்சு. குரூப் 2க்கு வந்து ஒரு குரூப் 2 சேர்த்தே வந்து ஒரு 2000 சம்திங் தான் இருக்குது. குரூப் 4க்கு போனோம். குரூப் 4க்கு வந்து 6000 போஸ்டிங் தான் இருந்துச்சு. போஸ்டிங் இப்படி கம்மியாகிட்டே வருது. ஆனால் அதே நேரத்தில் படிக்கிறவங்க எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் அப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. உள்ள டிபார்ட்மெண்ட்டில் என்ன தான் நடக்குது? போஸ்டிங் அவ்வளோதான் இருக்கா, இல்லை எதுக்கு இப்படி கம்மியாகவே வருது? இல்லை, ஆக்சுவலாக வந்து பொருளாதார சூழல் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. இங்கே இன்றைக்கி தமிழக அரசுடைய கருவூலம் வந்து கரைஞ்சிருச்சு. நிறைய ஸ்கீம்ஸு, நிறைய ஃப்ரீ ஸ்கீம்ஸு நிறைய கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ எல்லாரையும் ரெக்ரூட் பண்ணி எல்லாரையும் உள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சேலரி வந்து ரொம்ப அதிக லெவலில் கொடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும். அதனால் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வந்து இதை வந்து உள்ளே வந்து ஃபில்லப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இன்னொரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது தப்பான விஷயம், தமிழக அரசு செய்கிற தப்பான விஷயம்னு நினைக்கிறேன். எல்லா பதவிகளையுமே கான்ட்ராக்டில் ஃபில்லப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒப்பந்த அடிப்படையில் அரசு வேலையை ஒப்பந்த அடிப்படையில் நிறைய போஸ்ட் வந்து ஃபில்லப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறவங்களோட நிலைமெல்லாம் இல்லை, அது வந்து உண்மையிலே வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு போட்டித் தேர்வு பயிற்சியாளனாக வந்து நான் வந்து நெகட்டிவாக பேசக்கூடாது. இருந்தாலும் உண்மையை நான் சொல்லி தான் ஆகணும். ஒப்பந்த அடிப்படையில் பண்ணுறத அதை வந்து நிரந்தரம் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா என்னோடய எல்லா பேட்டிலையுமே தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை வைப்பது என்னுடைய வழக்கம். இந்த பேட்டியில் நான் சொல்கிறது வந்து இந்த அரசு பணியோடைய கனவோடு லட்சியத்தோடு சுமந்துக்கிட்டு பல ஆண்டுகள் தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாணவர்களுக்கு வந்து ஒரு புகலிடம் வந்து டிஎன்பிஎஸ்சி. யூபிஎஸ்சி வந்து சப்போஸ் கைவிட்டுச்சுன்னா டிஎன்பிஎஸ்சி தான் கை கொடுக்குது. சப்போஸ் வந்து நீங்கள் டிஎன்பிஎஸ்சிலையும் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து ரொம்ப குறைச்சி நீங்கள் ரெக்ரூட் பண்ணிங்கன்னா வேறு அவங்க வந்து எங்கே போவாங்க? பெரும்பாலும் எஸ்எஸ்சி அண்ட் ஆர்ஆர்பி எக்ஸாமினேஷன்ஸை கிளியர் பண்ணி வரக்கூடிய மாணவர்கள் தமிழக மாணவர்கள் வந்து சொற்ப எண்ணிக்கையில் தான் இருக்குது. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மத்திய அரசு அலுவலகங்கள் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து தமிழர்களை ஆளை பார்க்க முடியல. அப்போ நமக்கு டிஎன்பிஎஸ்சி ஒன்று தான் வந்து நம்ம ஹோப் கொடுக்கணும். அப்போ நீங்கள் என்ன வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறப்ப இருக்கிற எல்லா வேகன்சிஸையும் நீங்கள் வந்து ஃபில்லப் பண்ணிட்டீங்கன்னா பெட்டர். மேபி கவர்மெண்ட்டு என்ன பண்ணலாம், வேறு செலவுகள்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு இந்த வேலைவாய்ப்பு வந்து உருவாக்கி பெர்மனெண்ட்டாக இந்த இளைஞர்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப உதவியாக இருக்கும். மாணவர்கள் சார்பாக, போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் சார்பாக தமிழக அரசுக்கு என்னுடைய வேண்டுகோளாக நான் இதை வைக்க ஆசைப்பட்றேன். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஓகே சார். இப்போ யூபிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறவங்களுக்குலாம் வருஷக்கணக்காக 5 வருஷம் 6 வருஷம் மேடம் மாதிரி 5 வருஷம் 6 வருஷம் படிப்பாங்க. அப்போ அவங்களாம் ஃபீஸ் கட்டி எப்படி படிக்க முடியும்? அதுக்கெல்லாம் ஏதாவது வாய்ப்பு இருக்குங்களா? கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் சேர்ந்து ஐஏஎஸ் கனவோடு வரக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் வச்சுருக்கோம். அதாவது கிட்டத்தட்ட பயிற்சி கட்டணமாக வந்து ஒரு 1,89,000 ரூபாய் கிட்ட நிர்ணயிக்கப்பட்டிருந்தால் கூட நம்ம வந்து நீங்கள் படித்து பாஸ் பண்ணுறது வரைக்கும் ஓராண்டு கட்டணமாக இல்லாமல் நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் சர்வீஸ் வாங்குறது வரைக்கும் நம்ம வந்து ஃபீஸை வந்து ஃபர்தராக வாங்குறதில்ல. இந்த ஃபீஸை கூட நம்ம என்ன பண்ணுறோம், கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமிலேருந்து ஸ்பான்சர் பண்ணுறோம். இந்த நீங்கள் 1,89,000 பே பண்ணுறதுக்கே 50 கேள்வி கொடுப்போம். ஒரு கேள்விக்கு 3,000 ரூபா நீங்கள் வந்து ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் சரியாக பண்ணும் பட்சத்தில் கிட்டத்தட்ட 50 கேள்விக்கு 1,50,000 லட்சம் ரூபாய் நம்மளே வந்து ஸ்பான்சர் வந்து உங்களுக்கு படிப்புக்கு பண்ணிடுவோம். ஸோ போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு இது வந்து அற்புதமான ஒரு வாய்ப்பு. இது வேறு எந்த ஒரு பயிற்சி மையத்திலும் இல்லை. இது மட்டும் இல்லை, மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு முற்றிலும் இலவச பயிற்சி வந்து கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி கொடுக்குது. டெஸ்டிடியூட் விடோஸ்
எக்ஸ் சர்வீஸ்மேன் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு 50% தான் ஃபீஸ் வந்து கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி வாங்குது. கொரோனாவில் உங்கள் பேரண்ட்ஸில் யாராவது ஒருத்தங்களை நீங்கள் வந்து இழந்திருந்தீங்க அப்படின்னா சமுதாயம் வந்து உங்களுக்கு பின்னாடி இருக்குன்றதை வந்து காமிக்கிறதுக்காக அந்த மாதிரியான குடும்பத்திலேருந்து வரக்கூடிய பிள்ளைங்களுக்கு 50% நம்ம ஸ்பான்சர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாமல் 2 பெற்றோர்களுமே இழந்த குழந்தைங்க ஐஏஎஸ் படிக்கணும்னு நினச்சி வந்ததுன்னா 100% வந்து கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி ஸ்பான்சர் பண்ணுது. இதெல்லாம் வந்து கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியுடைய ஒரு கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, நியூ டெல்லி இப்படி எல்லா பிரான்ச்சையுமே கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியுடைய நேரடி பிரான்ச். இதில் நீங்கள் எங்கே வேணாலும் சேர்ந்து வந்து படிக்கலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்கல்ட்டிஸ் வந்து பெஸ்ட் ஃபேக்கல்ட்டிஸை வந்து கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி கொண்டு வந்திருக்கு. அதாவது இந்தியாவோட கேப்டன், ஸ்ரீலங்கா கேப்டன், ஆஸ்திரேலியா கேப்டன், இங்கிலாந்து கேப்டன், இந்த எல்லா கேப்டன், பாகிஸ்தான் கேப்டன் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணால் எப்படி இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு டீம் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட் ஃபேக்கல்ட்டிஸ் யாரோ அந்த அகாடமியோடைய ஃபவுண்டர்ஸ் எல்லாத்தையுமே ரெக்வஸ்ட் வச்சு கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் ஒரு பெரிய டீம் வந்து கொண்டு வந்திருக்கோம். இது இந்தியாவில் முதல் முயற்சி. இது வந்து தமிழ்நாட்டில் நம்ம வந்து ஃபஸ்ட் ரேங்கை கொடுக்கணுன்றதுக்காக 20 ஆண்டுகளாக வந்து பயிற்சி மையத்தை நடத்திட்டு இருக்கக்கூடிய பல டைரக்டர்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இப்போ கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி ஒன்றா வந்திருக்கோம். இது மெயின்ஸுக்கு வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணி மெயின்ஸ் நீங்கள் வந்து வர்றீங்க அப்படின்னா முற்றிலும் இலவச பயிற்சியை நாங்கள் கொடுக்க ரெடியாக இருக்கோம். நேர்முக தேர்வுக்கு யூபிஎஸ்சியுடைய முன்னாள் சேர்மனை வச்சு உங்களுக்கு ஃப்ரீ கோச்சிங் வந்து கொடுக்குறோம். இப்படி நிறைய வந்து கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் இருக்குது. யூபிஎஸ்சிக்கு ஜாயின் பண்ணுற மாணவர்களுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 and 2 வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. மேக் யூஸ் ஆஃப் இட். இப்போ உங்களை மாதிரி யூபிஎஸ்சி எக்ஸாம் படித்து சிவில் சர்வீஸ்க்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? நாட்டு நம்சன் சபா நீங்கள் கேமரா பார்த்தே சொல்லலாம். அப்படி சிவில் சர்வீஸ் யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க வந்து கான்ஃபிடென்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணணும். இது வந்து ஒரு டஃப்பான எக்ஸாம் அப்படின்ட்டு கிடையவே கிடையாது. சிலபஸ் வந்து கொஞ்சம் வாஸ்ட்டாக இருக்கும், ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் லேர்ன் பண்ணுவோம், நம்மளோட பர்சனாலிட்டி நல்லா க்ரூம் ஆகும், டெவலப் ஆகும், நம்மளோட கான்ஃபிடென்ஸ் பூஸ்ட் ஆகும். ஸோ நீங்கள் பிஃபோர் சிவில் சர்வீசஸ், ஆஃப்டர் சிவில் சர்வீசஸ் அப்படி பார்க்கும்போது உங்களோட பர்சனாலிட்டியில் உள்ள சேஞ்சஸ் வந்து நீங்களே பார்ப்பீங்க. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எக்ஸாம் கிளியர் ஆதோ இல்லையோ நீங்கள் கண்டிப்பாக வின்னராக இருப்பீங்க இன் சம் ஃபார்ம் ஆர் த அதர். ஸோ அப்படி வரணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை வந்து பண்ணணும்னு தான் நான் என்கரேஜ் பண்ணுவேன். அண்ட் ஆல்சோ கொஞ்சம் பேஷண்ட்டாகவும் இருக்கணும். பிகாஸ் இந்த ஜேர்னியில் சக்ஸஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜில் வரும். சில பேருக்கு 1 or 2 attemptsல வரலாம், சில பேருக்கு 3 நாள் போகலாம், சம்டைம்ஸ் 6-7 attempts கூட ஆகும். ஆனால் நம்ம கான்ஸ்டண்ட்டாக நம்ம எஃபர்ட்ஸ் போட்டுட்டு இருந்தோம்னா அண்ட் நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணோம்னா, எஸ் என்னால் ப்ரிலிம்ஸில் ஹோல்டு இருக்குது, எனக்கு மெயின்ஸில் ஹோல்டு இருக்குது, எல்லா இடத்துலையும் நான் நல்லா பண்ணுறேன்னு அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஒன் டே அவங்க அந்த லிஸ்ட்டில் இருப்பாங்க. ஸோ அதுதான். இல்லை, அதுக்கு வந்து ஃபேமிலி சப்போர்ட்டுமே ரொம்ப வேணும். இப்போ வேலைக்கே போகாமல் வீட்டுக்கு சம்பளமும் கொடுக்காம படிக்கிறதுங்கிற ரொம்ப பெரிய விஷயம். வீட்டில் வேறு திட்டுவாங்க, ஏதாவது வேலைக்காவது போடா அப்படின்னு சொல்லி. நீங்கள் அந்த ஸ்ட்ரகிள்ஸ் உங்கள் வீட்டில் அப்படி பண்ணியிருக்காங்களா, சொல்லியிருக்காங்களா? என் ஃபேமிலி வந்து என்னை ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ என்னால் ஸ்டடீஸ் கண்டினியூ பண்ண முடிஞ்சுது. பட் அப்படி இல்லை, அப்படி முடியாதவங்க வந்து அவங்க ஒர்க் பண்ணிட்டு படிக்கலாம். ஒரு 3-4 attempts வரைக்கும் இதுக்கு டெடிக்கேட்டடாக ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு படிக்கலாம், அப்படியும் படிக்கலாம். அப்படி கிளியர் பண்ணுறவங்களும் இருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற அந்த டிப்ஸ் எல்லாமே யூபிஎஸ்சி எக்ஸாம் ட்ரை பண்ணிக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். கண்டிப்பாக சார், இவ்வளோ நேரம் நீங்கள் சொன்ன விஷயங்கள், மேடம் சொன்ன விஷயங்கள் எல்லாமே டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி எக்ஸாம் படிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், யூபிஎஸ்சி எக்ஸாம் எந்த எக்ஸாம் படிச்சுட்டு இருந்தாலும் சரி, இப்போ குரூப் 2 போட்டிருக்காங்க, இதில் சம்மந்தமாக என்ன டவுட்ஸ் இருந்தாலும் சரி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி. உனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கு. என்னது கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கா? ஐயோ நான் என்ன செய்வேன், யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா, அப்படி ஈஸ்வரா.